ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்காக ப்ரிப்பரேஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுவாமி மாடம், அதுக்கப்புறம் வீடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி பெருக்கி தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாவேலை வந்து வீட்டு வாசலில் தோரணம் கட்டுறதுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுவாமி மாடத்துக்கு வந்து கட்டுறதுக்கும் வாங்கியிருந்தேன். அந்த தோரணத்தை அழகாக கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கோலம் போடுற வேலை, அதுக்கப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இட்லி தான் பண்ணணும். அதுக்காக வந்து பச்சரிசி இட்லிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மேல் மாவு கொழுக்கட்டைக்கும் நான் வெறும் பச்சரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுக்கணும். ஊறினதுக்கப்புறமா பச்சரிசி இட்லி பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெந்நீரில் வச்சு நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக சாஃப்டாக வரும் இட்லி. அடுத்தது பார்த்திங்கன்னா பூரணம் கலர்றதுக்காக நான் வந்து தேங்காய் உடச்சிக்கிறேன். தேங்காய் எப்பயுமே நம்ம குடுமியில் வந்து அதை பிச்சு எடுத்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு வந்து தோல் உரிக்க வரும். பிகினர்ஸ் யாராவது பார்க்குறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 2 தட்டு தட்டினீங்க நடுவில் கத்தியை திருப்பி அப்படின்னா உங்களுக்கு தேங்காய் வந்து நல்லா ரெண்டாக உடஞ்சிரும். யூஸ்வலாக விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பூரணம், அதுக்கப்புறம் எள்ளு பூரணம், அதுக்கப்புறம் வந்து காரமாக வந்து கடலைப்பருப்பு இல்லை உளுத்தம்பருப்பை வச்சு பண்ணுவாங்க. சாஃப்டாக எப்படி கொழுக்கட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொழுக்கட்டை வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் செக் பண்ணி அந்த மாதிரி பண்ணுங்கள். சூப்பராக வரும். மேல் மாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூர்ணம் நாமுமே நல்லா டேஸ்டியாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வாசல்லாம் தொடச்சிட்டு கோலம்லாம் போட்டு இன்றைக்கி வந்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுட்டேன். அப்போ தான் நல்லா காஞ்சி நம்மளுக்கு வந்துடும் அழகாக. நான் வந்து காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் விலாகில் அப்லோட் பண்ணுறேன். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது வாசல்லையும் பார்த்திங்கன்னா மாவேலை தோரணம் கட்டியாச்சு. அடுத்தது இதுக்கு பூஜைக்கு தேவையான பூலாம் வந்து வாங்கியிருக்கேன். தாமரை பூ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அர்ச்சனைக்கு தேவைப்படும், அதனால் வந்து அரளி, சம்பங்கி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.